அப்படி இருக்கும்போது இந்த இராணுவ தளவாடங்கள் இங்கேருந்து நம்ம அங்கேருந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து இந்த S-400 இன்னும் கூடுதலாக வேணும். S-500ஓடதையும் கேட்க போகிறோம், சுகோய் இதுவும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த S-400 நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும்போது S-500 நம்ம பிச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த S-400 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த அளவுக்கு நம்மளுடைய படைகளுக்கு வலு சேர்த்தது அப்படின்றத நம்ம மறக்கவே முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது S-400 அப்படின்றது ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன் அது அப்படின்றது நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அது ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு, பல அமைப்புகள் சேர்ந்து தான் அது செயல்படுது அப்படின்றதும் இங்கே பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய 4 வெவ்வேறு விதமான அந்த கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. ஸோ இதில் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். S-400 வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அது எப்படி செயல்படுதுங்கும் போது ஒரே நேரத்தில் 80 இலக்குகளை அழிக்கக்கூடிய வல்லமை S-400க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக S-400 தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் டிப்ளாய் பண்ணப்பட்டது. எதிரிகளுடைய கண்கள்லேருந்து படாமல் அது எப்படி துல்லியமாக அதோடைய தாக்குதல் நடத்துச்சு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் S-400ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த 4 வெவ்வேறு அமைப்புகள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல இருக்கக்கூடியது ரேடார் கண்காணிப்பு, ரெண்டாவது இருக்கக்கூடியது கட்டளைவை வாகனம், மூன்றாவது இருக்கக்கூடியது ஏவுகணை தளம், என்கேஜ்மெண்ட் ரேடார். இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்தது தான் இந்த S-400. ஸோ இது ஒவ்வொரு அமைப்புமே ஒவ்வொரு விதமான பணியை செஞ்சு எதிரிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஆபத்து வந்து முறியடிப்பதற்கான ஒரு பிரத்யேக வான் பாதுகாப்பு அமைப்பாக தான் இது செயல்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இந்த ரேடார் கண்காணிப்பு இருக்கு இல்லையா, இந்த என்கேஜ்மெண்ட் ரேடார், இது வந்து 600 கிலோமீட்டர் சுற்றளவில் எதிரியுடைய போர் விமானம் அதே போல் ஏவுகணை அங்கேருந்து வருகுதா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த வழிகாட்டி ஏவுகணைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து அந்த கட்டளவை வாகனம் இருக்கிறது. ரேடார் வழங்கக்கூடிய தகவல்களை, இப்படி சுற்றி யாராவது ஆபத்து வருதா அப்படின்ற அந்த தகவல்களை ஆய்வு செஞ்சு இந்த கட்டளை வாகனம் என்ன பண்ணுது, எதிரியோட விமானம் ஏவுகணைகள் வந்தா பதிலடி ஏவுகணைகள் ஏவுறதுக்கு இது உத்தரவிடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கட்டளை வாகனமானது செயல்படும். அந்த கட்டளை வாங்கின சில நொடிகள்லேயே பதிலடி கொடுக்கக்கூடிய ஏவுகணைகளை வீசக்கூடிய ஏவுகணை தளம் இருக்கு. அதே போல என்கேஜ்மெண்ட் ரேடார் பார்க்குறோம். அப்படி ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் வந்து எதிரியுடைய விமானம் ஏவுகணைகள் அடைவதற்கு ஒரு வழிகாட்டி ரேடார் சிஸ்டம், அந்த என்கேஜ்மெண்ட் ரேடார் சிஸ்டம் வந்து இந்த வழிகாட்டக்கூடிய இதுக்கு உதவுது அப்படிங்கிறதையும் நம்மளால துல்லியமான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு.